வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இந்த கண் சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நோய்களை தீர்க்கக்கூடிய கடவுள். அடுத்த முறை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய, ஜாதகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை தீர்க்கக்கூடிய கோயிலாக பார்ப்போம். கண்ணப்ப நாயனாருடைய கதைகள் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து நீர் வழிகிறது என்பதற்காக தன் கண்ணையே சிவபெருமானுக்கு வழங்கியவர். மாமிசத்தை இறைவனுக்கு படைத்தவர். மற்றொரு கண்ணில் நீர் வழிகின்ற பொழுது தன்னுடைய இடது காலை தூக்கி அந்த கண்ணினுடைய நீர் வழிகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணில் வைத்துக்கொண்டு தன்னுடைய மற்ற கண்ணையும் எடுத்து அந்த இடத்திலே வைத்தவர். சிவபெருமான் மீது கால் வைத்து இன்னொரு கண்ணையும் எடுத்து வச்சார். அதாவது அன்பு, அன்பே சிவம். அதை ஒரு கருங்கல்ல அவர் பார்க்கல. தன்னுடைய நண்பனாகவும் ஆசானாகவும் குருவாகவும் தாய் தந்தையாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனாக அவர் பார்த்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த கருங்கலிலிருந்து தண்ணீர் வருவதை, இரத்தம் வருவதை சகித்து கொள்ள முடியாமல் தன்னுடைய இரு கண்களையும் எடுத்து சிவபெருமானிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறார். அப்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு பக்தனை எப்படி இழக்க முடியும்? காட்சி கொடுத்து 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக கண்ணப்ப நாயனார், அவருடைய இயற்பெயர் வேறு, கண்ணப்ப நாயனார் என்று காளகத்தீஸ்வரர் இந்த திருக்கோயிலிலே நடைபெற்ற உண்மை சம்பவம். இந்த திருக்கோயிலிலும் கண் சம்பந்தமான வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் சென்று அங்கே நடைபெறுகின்ற ஏகாதச ருத்ர ஹோமம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. இது தினமுமே அந்த கோயிலில் நடக்கும். நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் செலவாகாது. இது தனிப்பட்ட முறையில் செய்கிற பொழுது நிறைய செலவாகும். சில கோயிலில் பண்ணுற பொழுது ஏகாதச ருத்ர ஹோமம், ஏகாதச ருத்ர ஏகாதசி, இதெல்லாம் அந்த கோயிலில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். நிறைய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் அமர்ந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு சென்று ஏகாதச ருத்ர ஹோமம் அல்லது ஏகாதச ருத்ர ஏகாதசி இந்த பூஜைகளை செய்து வழிபாடு செய்தீர்களேயானால் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இத்திருக்கோயிலிலே கொடுக்கக்கூடிய அரிய பிரசாதமாக கருதக்கூடிய பச்சை கற்பூரம் தீர்த்தம், சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரம் தீர்த்தம், பச்சை கற்பூரம் தான் சாத்தியிருப்பாங்க. ரொம்ப விசேஷம். அந்த தீர்த்தத்தை வாங்கி வைத்துக்கொண்டு தினமும் அதை அருந்தினீர்களேயானால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கண் சம்பந்தமான வியாதிகள் மட்டுமல்லாமல் வாயு சம்பந்தமான வியாதிகளும் குறையும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர், இது சம்பந்தமான நோய்கள் கண்டிப்பாக குறையும். இந்த சிவபெருமானை வழிபாடு செய்து, ஞானப்பிரசுராம்பிகா சமேத காளத்தீஸ்வரரை வழிபாடு செய்து உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து தீர்வு கண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி.